ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறது நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா தீபாவளிக்கு. அதுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரே இடத்துல வாங்கல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஷாப்பிங் போனப்ப மீஷோல ஆன்லைன் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நான் காட்டுற கலெக்ஷன்ஸ்லாம் இந்த பிரைஸ்க்கு இது ஓகேவா, நல்லா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. இதெல்லாம் வந்து தீபாவளிக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது தான். உங்களோட தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்க எடுத்தீங்க, நீங்க என்ன ஊர்ல இருந்து பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் என்ன அப்படின்னா ஷர்வியோட கலெக்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம எடுத்தோம் இல்லையா, ஆனந்தம் சில்க்ஸ்ல எடுக்கும் போதே காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும் இங்க ஒரு டைம் காட்டிடுறேன். ஸோ எல்லாமே பேக்கா நான் வந்து செப்பரேட்டா வச்சிருக்கேன். இது வந்து ஒரு லாங் அனார்கலி மெட்டீரியல், அனார்கலி மாடல்ல உள்ள சுடிதார் தான். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1835. இது வந்து அம்மா வீட்டில் வரிசை வச்சு கொடுப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு எடுத்தது. அம்மா சூஸ் பண்ணதான். கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கட்டுமே, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கே வந்து பேண்ட் ஷால் ரெண்டுமே அதிலே வந்துடுது. அடுத்து நான் எடுத்துருக்கிற ட்ரெஸ் எல்லாமே ஷர்விக்கு என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளான ட்ரெஸ்ஸா வந்து எடுத்துட்டேன். எல்லாமே ஒரே பிரைஸ்க்கு எடுக்கலாம். அம்மா வீட்லேருந்து எடுத்து கொடுக்குறது சுடிதார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து ரஃப் யூஸ் பண்ற மாதிரி பனியன் கிளாத்ல டியூஷன் போட்டு போற மாதிரி காட்டன் மெடிஸ் இதை மாதிரி மாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே கும்பகோணத்துல, இது நான் இப்போ காட்டுறது கும்பகோணத்துல எடுத்துருக்கிறது தான், ஆனந்தம் சில்க்ஸ்ல எடுத்துருக்கிறது தான். இதுக்கு வந்து ஒரு நைட் வியர் மாதிரி, இதுக்கு வந்து கீழே வந்து ஒரு ஹாஃப் பேண்ட் மாதிரி. ஸோ இது வந்து ஷர்விக்காக எடுத்துருக்கிறது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500. ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு காட்டன் மிக்ஸ்டு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் நான் வந்து நம்ம விளாக்லேயே சொல்லியிருப்பேன், நிறைய ட்ரெஸ் வந்து நான் ஜென்ஸோட செக்ஷனில் போய் ஷர்விக்கு எடுத்துருவேன். இதை மாதிரி டிஷர்ட்டு, ஸோ இது மாதிரி டிஷர்ட் அதுக்கு மேட்ச் பண்ணி 3x4 பேண்ட்டு, ஸோ இதெல்லாமே இதுக்கு கிடைச்சிடும். இது என்ன ப்ரைஸ்னா 350. 350க்கு ஷர்ட்டும் இருக்கு, அதே மாதிரி நமக்கு வந்து பேண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே. இதெல்லாம் வந்து டியூஷன் போகும்போது நான் சொன்ன மாதிரி கோவிலுக்குலாம் வந்து லாங் போகிறோம் அப்படின்னா, நைட்லலாம் அழைச்சிட்டு போகிறோம் ட்ரெயினில் அப்படின்னா அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வந்துடுது. ஏன்னா வந்து ஒரு சிலதில் என்னோட ட்ரெஸ் இருக்கு, ஒரு சிலதில் ஷர்வியோடது இருக்கு. ஸோ அப்பப்போ வர்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த சாரி பார்த்தீங்கன்னா நான் எடுத்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மீஷோவில் தான் எடுத்தேன். 800 கிட்டே எடுத்தேன். ஸோ இதில் வந்து நான் ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு சாரீ ஓரம் வந்து அடித்து வச்சுட்டேன். இது ஒரு ரெட்டும் கிடையாது, பிங்க்கும் கிடையாது, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு ஆரஞ்சு ஷேடும் மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ வியர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷன் அப்போ வந்து வியர் பண்ணி காட்டுவோம். ஸோ இதுக்கு எப்படின்னா ஒரு கொஞ்சம் முந்தானையில் வந்து இந்த மாதிரி குஞ்சம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா ஒரு ஹெவி பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் நம்ம ப்ளவுஸ் போட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால இதுக்கு ஸ்டிச் பண்ணாமல் கட் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். ஸோ என்னோட இன்னொரு சாரீ காட்டுறேன். இந்த சாரியும் நான் மீஷோவில் ஆல்ரெடி நம்ம இந்த ஆடி மாதம் வந்து பர்த்டே வருதுல்ல, ஸோ அப்போ வந்து எல்லா சாரியும் ஒரே டைமில் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு சாரீ நான் போட்டிருந்தேன், எனக்கு அது பிடிக்கல, ரிட்டர்ன் அனுப்பிட்டு போன மாதம் தான் திரும்பி நான் போட்டேன். ஸோ இது வந்து நிறைய இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, காதி காட்டன் அப்படின்னு சொல்லி. ஃபுல்லாகவே பிளைன் தான், இங்கே வந்து கொஞ்சம் மட்டும் நமக்கு இது மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வியர் பண்ணலை. இதுக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கு இல்லையா மாடல், அந்த பபுளா அந்த மாதிரி மாடல் வந்து நெக் பீஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மாதிரி பேக்கில் வந்துட்டு ஒரு பாட் நெக் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நாளைக்கு கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. பட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது மட்டும் தெரியுது, ஏன்னா காட்டனாக இருக்கிறதுனால. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 420 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ வந்து ஆஃபரில் ஒரு 390 இருக்கு. சொல்ல போனா இப்ப தீபாவளிக்கு நான் எடுத்திருக்கேனான்னு கேட்டா சுடி எதுவுமே நான் ஆர்டர் போட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல. இது எல்லாமே லாஸ்ட் மந்த் என்னோட பர்த்டேக்கு உள்ள பைசால நான் போட்டது, அதை மாதிரி தான். இப்ப தீபாவளிக்கு உள்ளதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து எப்பயாச்சும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்துப்பேன், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவேன். இப்போதைக்கு நமக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 சுடிதார் வந்து மீஷோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே எனக்கு வந்து நல்லா இல்லை, அதாவது அதுல பார்க்க ஒரு மாதிரி, நேரில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. நிறைய டைம் நான் மீஷோல வந்து குர்த்திஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், லாஸ்டா ஒரு vlog கூட போட்டிருந்தேன். பட் இந்த டைம் வந்து அதுல வந்து எதுவுமே எனக்கு பிடிக்கல. இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ தீபாவளிக்குள்ள பைசால வந்து ஆர்டர் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது வெளில போகும்போது பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துப்பேன். இப்போதைக்கு இந்த சாரீஸ்ல தான் ஓட்டணும் தீபாவளியை. இதெல்லாம் எதுவுமே வந்து இன்னும் வியர் பண்ணாம இருந்துச்சு. ஸோ அதனால தீபாவளிக்கு வச்சாச்சு. ஸோ இது வந்து ஷர்விக்கு மீஷோல நான் எடுத்தது தான், ஒரு ஜார்ஜெட் கிளாத்ல.
ஸோ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப ட்ரெஸ் எடுக்க சொன்னா கூட நான் என்ன பண்ணிடுறேன்னா இது மாதிரி ரஃப்யூஸ்க்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இதெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கிறதுல வந்து ரஃப்யூஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்லி டியூஷன் போறதுக்கு சாட்டர்டே ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது மாதிரி எடுத்துக்கிட்டேன். நம்ம லாஸ்ட் சாட்டர்டேல வந்து ஃபுட் கலருக்கு மேட்ச் பண்ற மாதிரி ட்ரெஸ் கூட தீபாவளி ட்ரெஸ் தான் அது அன்னைக்கே போட்டுட்டேன். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். இது வந்து என்ன ப்ரைஸ்ல இருந்துச்சுன்னா 300, 292 அது மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கு, நாங்கள் போட்டு பார்த்தோம். ஸோ நாளைக்கு அந்த கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். எனக்கு பொதுவாகவே ஜார்ஜெட் குர்த்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஷர்விக்கும் அதையே சூஸ் பண்ணிட்டேன். கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, அதனால. இது ஒரு மாதிரி லாங்கா இங்கே மட்டும் ஃப்ரில் வச்சுட்டு ஹேண்ட் வந்து எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ரோப் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 400 இருந்துச்சு. கிளாத்துக்காக நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, சாஃப்ட் கிளாத்தாக இருக்குன்னு. அது மாதிரி வந்ததுமே நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா நான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். நல்லா இருக்கு. ஸோ வெஸ்டர்னில் ஒன்று போடலாமேன்னு சொல்லிட்டு இன்னொன்று போட்டிருந்தேன். அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று, பேண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் பேண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு டிஷர்ட்டு, இதுக்கு ஒரு பெல்ட். ஸோ போட்டால் நல்லாயிருக்கும். நான் இது என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 10-11 வயசுக்கு போட்டுட்டேன். அவளுக்கு இப்போ தான் 8 வயசு ஆகுது, 7 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு 8-9 வயசுக்குலாம் போட்டால் சம்டைம்ஸ் வந்து மீஷோ காலை வாரி விட்டுரும். அதனால அப்படி போட்டால் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இயர் கூட வச்சுக்கலாம், போட்டு கைட்டி வச்சுட்டு அப்படிங்கிறது தான் பிளானாக இருக்குது. அடுத்து என்னோட ஹஸ்பண்ட்குள்ள டிஷர்ட்டு. ஸோ அவங்க வந்து ஊருக்கு வரப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் டிஷர்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து டிஷர்ட் தான், ஆனால் வந்து காலர்லாம் வச்சு ஆஃப் ஹேண்ட்ல இருக்கும்ல, அது மாதிரி ஒன்றும். ஷர்ட் வந்து கிரே கலர்ல எடுத்தேன். கிரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக. ஸோ இந்த ஒரு கிரே கலர், கிரே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா எனக்கு பிடிக்கும்னு. இந்த கிரே கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ அவங்களுக்குங்கிறத அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கும் போது தான், பட் நானா எதுவும் எடுக்காம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 month ஆகுது, 2-3 month ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்தேன், பட் அப்போ நான் யூஸ் பண்ணவே இல்லை. மாமன் காம்போ ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நானும் ஷர்வியாவும் நினைப்போம். ட்ரெஸ் சேமாக வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து துபாயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஸ்கர்ட் மாதிரி, டிஷர்ட் வித் ஸ்கர்ட் மாதிரி. அது நானும் ஷர்வியும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போலாம் வந்து இந்த அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாதிரி மைண்ட் இல்லை. இப்போ வந்து இந்த காம்போவில் வந்து நாளைக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மெடி செட் மாதிரி. ஸோ நிறைய பேர் மீஷோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சேம் அதே வந்து எனக்கும். இது வந்து ஒரு 3 month கிட்ட ஆகுது எடுத்து. ஸோ அதை சேர்த்து போடுற மாதிரி எந்த வாய்ப்புமே கிடைக்கல. பட் இன்னைக்கு வந்து தீபாவளிக்காக இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எல்லாமே காமிச்சிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் வந்து தீபாவளிக்கு என்ன அப்படின்னா, எனக்கு மட்டுமா இல்லை எல்லா லேடிஸ்க்கும் அப்படிதானான்னு தெரில, நைட்டி. இந்த நைட்டி மட்டும் நம்ம எடுக்கல அப்படின்னா அந்த ட்ரெஸ் எடுத்ததுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்கவே இருக்காது. ஸோ ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான விஷயம் அப்படின்னா இதுதான். எனக்கு நைட் ட்ரெஸ் இதெல்லாம் விட எனக்கு வந்து நைட் ட்ரெஸ் இதெல்லாம் விட நைட்டி தான் முக்கியம். ஸோ இது வந்து நம்மள்ட்ட இல்லாத கலர் அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒன்று கண்ணை மூடிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்தே ஆகணும். பட் எங்களுக்கு நைட்டி வந்து இந்த டைம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே அமைஞ்சிருச்சு. ஸோ பிங்க் வந்து பெருசாக என்கிட்ட நைட்டி இல்லை. ஸோ சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பார்த்தோன்னே இது எனக்கு பிடிச்சிருந்து. ஸோ அதனால சூஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 285. இந்த மதர் அண்ட் காம்போ ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 900 or 800 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 3 மாதம் ஆனதுனால இந்த காஸ்ட்ல தான் இது இருந்துச்சு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு மீஷோவில் எடுத்த ட்ரெஸ்ல வந்து ஏதாவது லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11 o'clock மேலே ஆகுது. தீபாவளி எனக்கு முதல் நாள் நைட் உட்காந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு இமீடியட்டாக நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் நம்ம கொஞ்சம் இந்த 2 நாள் பிஸியா இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. பட் வந்து இப்போ ஃபைனலி அப்லோட் பண்ணியாச்சு. மிட் நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பேசி வச்சாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோட ஃபேஸே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அடுத்த விளாக்ல மீட் பண்ணுவோம். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக அண்ட் செக்யூராக உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி தீபாவளி.